வயசான காலத்துல நிம்மதியா இருக்க விடுதியாட்டி. ஆமா, நீ என்ன சொன்ன? வயசான காலத்துல நான் தான்மா பாப்பேன், உன் மருமவன் உனக்கு ஒரு பச்சை தண்ணி கூட தர மாட்டான் அப்படிதான் சொன்ன. அம்மா, உன் மருமவா இப்ப உங்ககிட்ட பாசமா இருக்க போல நடிப்பாம்மா. நீ அதெல்லாம் நம்பிட்டு இருக்க, கடைசியில பாய்ச்சது நான் தான்மான்னு சொன்னேன் இல்லட்டி. எனக்கு இப்ப ஒரு பச்சை தண்ணி தரையாட்டி, என்ன நிம்மதியா வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க விடுதியாட்டி. உன்னால ஒரு நிம்மதியே இல்ல. உன்னை எல்லாம் பெத்ததுக்கு ஒரு 5 கிலோ அரிசியை பெற்றிருக்கலாம். 5 நாளைக்கு நல்லபடியா பொங்கி தின்னிருப்பேன். யான்டி தெருவுல உள்ளவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லார்கிட்ட இருந்து அடியும் மிதியும் வாங்கி யான்டி உன் புத்தி மாறவே மாட்டேங்குது? திருந்தவே மாட்டியா இந்த காலத்துல? எனக்கு என்ன அசிங்கமா இருக்கு தெரியுமா? அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் கேட்கதான் செய்யறாங்க. உனக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா என்ன தட்டி சொல்லுது? என்னதான் சொல்லுது? எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுமே. போமா, சும்மா சும்மா எல்லா நேரமும் என் மேலதான் நீ பழிய போட்டுட்டு இருக்க. அதை மூடிட்டு இல்லட்டா வாயை பேத்து போட்டுவேன். மருமனே, வயித்துல பிள்ளை வச்சுட்டு நீ டென்ஷன் ஆக கூடாது. அதனால நீ வீட்டுக்கு போ. ஆமா சின்ன பொண்ணே, நீ வீட்டுக்கு போ. சொல்றேன்ல சின்ன பொண்ணே, வீட்டுக்கு போ. சரிங்க அத்தை. திமுறை பிடிச்சவா என்ன வரது வராமா? பாத்துடி, வீட்டுக்கு வந்த மருமோ எப்படி இருக்கான்னு அவளை பார்த்தா பழக விடாதடி. நீ ஒரு நாளாவது அம்மான்னு என்ன மதிச்சிருக்கேடி. உன் மைனிகாரி எவ்வளவு பாசமா இருக்கேடி. ஆனா நீயே இருக்கே, கொஞ்சமாவது எங்க மேல பாசம் இருக்கேடி. எங்க உயிரை எல்லாட்டி வாங்கிட்டு இருக்க. கூட இருந்துட்டே குளிய பறிச்சிட்டுல இருக்க. நான் எங்கம்மா உங்க வீட்ல இருக்கேன், எதுத்த வீட்ல எல்லாம் இருக்கேன். ஆமா, அப்படியே இருந்துட்டால போதுமே. ஏ சிவகாமி பாட்டி, நளினி, நீ அன்னைக்கு என் மோளுக்கு சப்போர்ட் பண்ண பாத்தியா? இன்னைக்கு என்ன வேலை பாத்துறீங்க பாத்தியா? ஆமா பாட்டியா, விஷயம் தெரிஞ்சுதான் ஓடி வந்த பாத்துருங்க. அந்த 2 கள்ள பையனோட எங்க வீட்டு முன்னாடி தான் வண்டி எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா? அந்த நேரம் சின்ன பொண்ணு தான் பார்த்து அவனோட அடியோ அடின்னு அடிச்சிட்டு இருந்தா பாத்தீங்களா? அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு தான் எல்லாத்தையும் விளாவரியா சொன்னா. நானும் பதறி அடிச்சு ஓடி போய் இங்க வந்தேன் பாருங்க. சொந்த வீட்டுக்கே சூனி பண்ணி அலையாளே, இவளை எல்லாம் என்ன பண்ணக்கு சொல்லு நளினி. சரி விடுங்க, அதுக்குன்னு என்ன செய்ய முடியும்? சரி இருக்கட்டுன்னு விட்டனால தானே இவ இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கா. அந்த ஆட்ல வீட்டுல கைத்த கட்டி வச்சிருந்தேன், ரூம்ல அடைச்சு போட்டேன் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் வந்து விழுந்தா இல்ல. சரி பாவம் பார்த்து விட்டா கும்பல் பிடிச்சவா. இவனால என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? மாசமான மருமோ என் வீட்டுல இருக்க, அவளை பாக்கணுமா? இவ பண்ணி வேலையை பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்ன மேனகா, நீ செய்ய வேலை உனக்கே நல்லா இருக்கா? அன்னைக்கு உனக்காக உன் அம்மா கிட்ட நான் சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசினேன். இப்போ உங்க அம்மா கடைசியில என்ன பத்தி என்ன கேள்வி கேட்காங்க பாத்தியா? கொஞ்சமாவது திருந்த கூடாதா? இவ எல்லாம் திருந்தவே மாட்டா. ஏக்கா, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கக்கா. எங்க அம்மா ஒரு தாயா இருந்துகிட்டு என் வாழ்க்கைய கெடுக்கலாமாக்கா? கெடுக்கணும்னு என்ன நினைக்கிறது? கெடுத்துட்டாங்க அக்கா. என்ன ஏமா, என்னமா நீங்க? என்னே, நீ ஏன் சொல்லனே ஒரு நியாயத்தை? ஆமாமா, இவ நியாயம் அநியாயத்தை எல்லாம் பார்த்து தான் பேசுவா. ஏல, இவ ரொம்ப நடிப்புக்காரியாக்க, நடிச்சிட்டே இருப்பா. ஏமா, பேசாம இருமா. அப்படியே அண்ணன் மைண்ட மாத்தலன்னு பாத்துட்டு இருக்கியோ? ஆமா ஆமா, அவன் சின்ன பாப்பா பாத்தியா? என் பேச்ச கேட்டு அவன் மைண்ட் மாறுக்கு. மேனகா, உனக்கு இந்த வேலை எல்லாம் தேவையா? வீடு கட்டனா அதுக்குள்ள எந்த முயற்சியும் எடுக்கல. ஏதாவது எடுப்பமேன்னு ஒரு எண்ணம் கூட உனக்கு கிடையாது. சீக்கிரமா வீட்டை கட்டி பால காய்க்கணும், அங்க போய் குடி இருக்கணும், அந்த ஒரு அக்கறையே இல்ல உனக்கு. நளினி, இவளுக்கு அந்த அக்கறை எல்லாம் எப்படி இருக்கும்? உள்ளூர்லயே சுத்திட்டுல இருக்கா. யார் வீட்டு குடிய கெடுக்கலாம்ல பாத்துட்டு இருக்கா. யார் வீட்ல எல்லாம் பிரச்சனை எழுதிடலாம்ல இருக்கா. ஏன் மேனகா, அந்த 4 முடி சுபத்ரா இருக்கால, அவ தானே எல்லா பிளானையும் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கா. இல்லக்கா, நீங்க அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை நான் காப்பாத்திட்டு தான்க்கா இருக்கேன். இந்த திட்டம் எல்லாம் சுபத்ராக்கா போட்டது இல்ல, நான் போட்ட திட்டம். அக்கா, வாழ்க்கைனா சில சறுக்கள் எல்லாம் இருக்கேன்லக்கா, அத போலதான் நான் போட்ட திட்டமும் சறுக்கிட்டு போயிட்டு. போண்டி போவோம், சறுக்கிட்டே போகும். ஒன்னால ஊர்ல உள்ள எல்லாட்டும் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. யாராவது கேட்டா நான் பதில் சொல்ல முடியுதட்டி. திமிரு பிடிச்சவா, திமிரு பிடிச்ச கால. நான் போட்ட திட்டத்தெல்லாம் நீ சொல்லிட்டே இருக்கேல்ல, நீ செஞ்ச வேலைய நான் அண்ணன் கிட்ட சொல்லி கொடுப்பேன், பாத்துட்டே இரு. மேனகா, என்னன்னு சொல்லு. என்ன ஐயோ, அப்ப சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எதுவுமே தெரியாதோ? தங்கச்சியாரு எல்லாம் போட்டு கொடுத்தா அவ்வளவுதான். சிவகாமி பாட்டி எல்லாம் மாட்டிடுவாங்க. என்ன நல்ல பேசிட்டு இருக்க? நான் எங்க அவன்கிட்ட மாட்ட போறேன்? அவன் என்ன தலையை எடுத்துருவான். என்ன என் மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு அம்மா பொண்ணு பாத்திருக்காங்க அண்ணே. என் மாப்பிள்ளைக்கு என்ன தங்கச்சி சொல்றா? ஆமண்ணே, ஆமண்ணே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்.
காலையில என் சம்மந்தி மல்லிகாவும் அவ மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தாங்க. அவங்க கூடவே அவங்க 2 பேரும் ஜோடி போட்டு வந்தாங்க அண்ணே. என் கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேரும் ஜோடியா போறாங்க அண்ணே. போட்டு கொடுத்துட்டாளா? மொத்தமா போட்டு கொடுத்துட்டாளா? எம்மா கேளுனே கேளு. பாத்தியாமா, நீ எனக்கு துரோகம் பண்ண. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? என் அண்ணன் இருக்காம்மா, என் அண்ணன். கேளண்ணே கேளு. அம்மா கிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு. போச்சு போச்சு, இன்னைக்கு அம்மைக்கு மௌனுக்கும் சண்டை தான் விழ போகுது. கையோட சுமதி அக்காவை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது. இந்த கண்கொள்ளா சண்டைய பார்க்க முடியாம போயிட்டே அவங்களுக்கு. எம்மா என்னல உன் தங்கச்சி சொல்றதெல்லாம் கேட்டு என்கிட்ட சண்டைக்கு வரியோ? அப்படிதானே, நல்ல கேளண்ணே. அம்மா எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டா. நம்ம 2 பேரும் பாச மலர்கள் அண்ணே, பாச மலர்கள். அம்மா கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கேளண்ணே. ஏமா அண்ணன் கேட்க கேள்விக்கு எல்லாம் ஒழுங்கா பார்த்து சொல்லுமா. நீ முதல்ல வாய் மூடிடி, அப்பதானே அவன் என்கிட்ட கேள்வி கேட்பான். எம்மா ஏமா என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆளுல 2 பேரும் வீட்டுக்கு ஜோடியா வந்திருக்காங்க. பைக்ல 2 பேரும் ஜோடியா தோல்ல கை போட்டுட்டு போறாங்க. அதை கேளண்ணே. தெருவுல அதுவும் என் கண்ணு முன்னாடியே போனாங்க அண்ணே. அதை கேளாமட்டேன். சொல்லுமா சொல்லு. என்கிட்ட நீ ஏன் எதுவும் சொல்லல? ஏல நீ வெளியூருக்குல வேலைக்கு போயிருந்த? எங்க அண்ணன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தா வந்து கேட்க மாட்டானா? பதில சொல்லுமா, ஏன் இந்த காரியத்தை பண்ணனு? நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தா என்னம்மா? என்கிட்ட தான் போன் இருக்குல்ல. ஒரு வார்த்தை போன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏமா என்கிட்ட சொல்லாம விட்டா நான் எப்படியாவது கிளம்பி வந்திருப்பேன்ல. 2 பேரையும் ஜோடியா நானும் பாத்துருப்பேன் இல்லம்மா. என்ன பேசுற நீ? நீ பேசாம இரு மேனகா. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. எம்மா நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க இல்லம்மா, ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லிருப்பேன்ல. நீ ஒரு வார்த்தை எனக்கு போன் பண்ணி சொல்லிருந்தா நான் காலையிலேயே பஸ் பிடிச்சு வந்திருப்பேன் இல்லம்மா. அம்மை மோன சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா பரவாயில்ல, அம்மைக்கு ஏத்த மோகன் தான். உங்ககிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னா நானும் மருமகளை நீ வந்த அப்புறம் சொல்லலான்னு இருந்தோம். என்ன நடக்குதுங்க? அம்மா கிட்ட நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்பேன்னு பார்த்தா எனக்கு ஏன் போன் பண்ணி சொல்லல? நானும் வந்திருப்பேல, நானும் வாழ்த்து சொல்லலாம்ல நீ சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு மேனகா, உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க உனக்கு தெரியல. அங்க ஏதாவது உனக்கு அட்வைஸ் பண்ணா அதையும் நீ கேட்க மாட்டேங்கிற. இப்படி யாரு பேச்சு நீ கேட்காம திமிர்த்தனமா இருந்தா மைனி காரியம் மட்டும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேல. மாமியார பாக்க மாட்டா, என்னையும் சரியா பாக்க மாட்டா, இப்படின்னு சொல்றியா? நீ மட்டும் ரொம்ப நல்லவளோ. நல்ல பிளான் தான் நீ போட்டிருக்க. பிளான் போட்டு என் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கயித்துல கட்டில தூக்க பாத்திருக்க நீ. அவங்க 2 பேரும் கடவுள் புண்ணியத்துல மாட்டிட்டாங்க. அவங்க 2 பேரும் என்னை மாட்டிட்டு இருந்தா பாத்தியா? நீ உன் மாமியார் வீட்டு போயிருக்க மாட்ட, ஜெயிலுக்கு தான் போயிருப்பா. அங்க போய் 1, 2 நீ கம்பி எண்ணி தான் இருந்திருப்ப. யாரை எப்படி மாட்டி விடலாம், யாரை எப்படி கவக்கலான்னு திட்டம் போட்டுட்டுல இருக்கியா? அந்த திட்டத்தை எல்லாம் விட்டுட்டு இனியாவது நம்ம திருந்துவோம், நல்ல பிள்ளை நடப்போம், மாமியார் வீட்டுல போய் இருப்போம். கொஞ்சமாவது உனக்கு நினைப்பு வருதா? நீ இப்படி எல்லாம் பேசியா? ஆளல என் சம்மந்திக்காரி வந்தா, அம்மாவுக்கு மைனிகாரிக்கும் 2 பேருக்கு மட்டும் துணி எடுத்து கொண்டு கொடுத்துருக்கா. எதிர்த்த வீட்டுல சொந்த மைனிய அண்ணனே இருக்காங்களே, உங்க 2 பேருக்கும் ஏதாவது துணி எடுத்து கொடுப்போன்னு அவளுக்கு கொஞ்சம் நினைப்பு இருந்துச்சா? கூறு கட்டவளா, உன் சம்மந்திக்காரிக்கு நீ நல்ல மைனியா நடந்திருந்தா எங்களுக்கு தரக்கு முன்னாடியே உனக்கு எடுத்து தந்திருப்பா. நீ ஆனா அப்படியே நடக்கிற. வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு ஜூஸ்ல பேதி மாத்திரையே கலந்து குடிக்க. அந்த பிள்ளைக்கு உன் மேல எப்படி நம்பிக்கை வரும், உன் மேல எப்படி மரியாதை வரும்? நாம எப்படி நடந்துட்டோமோ அத போலதான் நம்மள மத்தவங்க நடத்துப்பாங்க. நீ முதல்ல புரிஞ்சுக்க. சொல்ல போனா உன் சம்மந்திக்காரி வீட்டு பாலுகாய்ப்புக்கு நீயும் உன் மாப்பிள்ளையும் சேர்ந்து அவளுக்கு அவன் மாப்பிள்ளைக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஆமா, அவளுக்கு நான் வாங்கி கொடுக்கணும். அவ அண்ணங்காரனுக்கு புதுசா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேலம்மா நீ. சரி விடு, உனக்கு என்ன கவலை? நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணே 2வது கல்யாணம் பண்ணி அண்ணனும் மைனியுமா சேர்ந்து அவளுக்கு துணிமணியை எடுத்து கொடுத்துட்டு போறாங்க. ஏம்மா சும்மா இவகிட்ட பேசி எடுத்து நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். இவ நம்ம பேச்ச கேட்கவா போறா? ஆமல, இவகிட்ட பேசி எல்லாம் பிரயோஜனமே இல்ல. வேற இந்த செவத்தை கேட்டா கூட அதாவது ஏதாவது செய்திருக்கான். இவ காத்துக்கு ஈயத்தையில காய்ச்சி விட்டுருக்கு. இந்த கேக்க நம்ம பேசியதெல்லாம் இவளுக்கு. ஏமா போமா, இவ்வளவு நேரமா என்ன பத்தி குத்தம் சொன்னதெல்லாம் போதும். உண்மையிலே நீங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். சொத்து பாகம் எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. என்னது? இவளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமா? என்னட்டி கேட்ட? சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமா? ஆமா, எனக்குள்ள பங்க நீங்க தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. இதுக்கு மேல எனக்கு உங்க 2 பேர்கிட்டயும் உங்க வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் எனக்கு பேச விருப்பம் இல்ல. இனிமேல் நான் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேன். சரி, பேச வேண்டாம், வேலைய பாரு. அண்ணனுக்கு நீங்க இருக்கப்பட்ட வீடு, இந்த வீடு என் பங்குல தான் வரும்.
இந்த வீட்டை என் பேர்ல மாத்தி தாருங்க. இந்த வீட்ல யாரும் நீங்க வரக்கூடாது. மேனகா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. பாருனே, எனக்குள்ள பங்க நீ பிரிச்சு கொடுத்துரு. வேற எதுவுமே உன்கிட்ட கேட்கல. ஏல இந்த கூறு கெட்ட குக்கரே இப்படிதான் பேசிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வா. அம்மா உங்க யாரையும் நான் விட மாட்டேன். என் பங்க பிரிச்சு கொடுங்க. ஏடி இட்லி கொண்டு தந்தல, அத தின்னிட்டு நீ பேசாம படுத்து உறங்கு. அதுதான் உனக்கு பங்கு. நீ வா மக்கா. இவ வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டு இருப்பா. இவளுக்கு பங்கு வேணுமா? இல்ல பங்கு அம்மா, இது என் பாட்டி சொத்து. இதுல நீ எனக்கு பங்கு தந்தே ஆகணும். என்னது பாட்டி சொத்தா? பாட்டி போற இடத்துக்கு ஒன்னியே அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. இருக்கிறதுக்கு இடத்த விட்டா வீட்டை தலையில தூக்கிட்டு போயிருவியோ? உங்க பாட்டி இது உங்க பாட்டி சொத்தம் இல்ல, உங்க தாத்தா சொத்தம் இல்ல. நானும் என் புருஷனை கஷ்டப்பட்டு வாங்கின வீடாக்கும். இங்க பாட்டி உங்க அப்பா போக போது இந்த வீட்டை என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. எனக்கு கல்யாணத்துக்கு உன் பங்க செஞ்சு முடிச்சாச்சு. 2 வீடுமே என் பேர்ல தான் இருக்கு. எப்படி பங்கு வைக்கணும், யாருக்கு பங்கு வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சொத்தை பிரிச்சுதா, இந்த வீட்டை பங்கு வச்சுதா நீங்க ஏதாவது கேட்டா ஒண்ணும் செய்ய மாட்டேன். பேசாம எனக்கு வருங்கால மூளை வர போறா இல்ல, உன் மாப்பிளைக்கு வர 2ஆவது பொண்டாட்டி அவ பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவேன். பாத்துக்க. என்னடி ஆணு வாய பழைக்க? எல்லாம் எங்க இஷ்டம். வந்துட்டா சொத்துல பாகட பிரிச்சு தாங்கன்னு. நீ வாமாக்கா, வீட்ல மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன். உனக்கு நான் சாப்பாடு போட்டு தரேன். சரிம்மா. சாப்பிட்டுட்டு உன் மாப்பிளையும் உனக்கு வருகால தங்கச்சியும் போய் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வா. சரிம்மா. என்னது, எங்க அண்ணே என் மாப்பிளையும் வருங்கால தங்கச்சியும் பார்க்க போறானா? எங்க அம்மா சொன்ன போல நாம வெறும் கூறு கட்ட குக்கரா தான் இருக்கோம். போடிய பிளான் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ண மாட்டாங்க. போடிய எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. பேசாம மாமியா வீட்டுல போய் நம்ம சேர்ந்துறமா. வீட்டுல கடந்துட்டு திட்டத்தை போட்டிய பயத்துல மாமியா வீட்டுல போய் அது திட்டத்தை போட்டா பாஸ் ஆகுதான்னு பாப்போம். அப்படின்னா நம்ம மாமியா வீட்டுக்கு போறோமா?